கர்நாடக அரசு செய்த தவறால் 70 டிஎம்சி காவிரி நீர் வீணாக கடலில் கலந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மனித கழிவுகளை மனிதர்களே அப்புறப்படுத்தியதன் விளைவாக கடந்த 5 ஆண்டுகளில் 433 பேர் உயிரிழந்திருப்பது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். பாமக தமிழக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அதை விடுத்து பாஜகவிற்கு ஊதுகுழலாக இருக்கக்கூடாது என கூறினார். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மேட்டூர்ல கர்நாடக அரசாங்கம் தண்ணி கொடுக்க மறுத்தாங்க. கிடைக்கிற தண்ணியில நம்ம கொடுக்க வேண்டிய பங்கை கொடுங்கன்னு கேட்டா அதையே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அளவுக்கு அதிகமா மழை பெஞ்சு அங்க தண்ணியை தேக்கி வைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு பூரா தண்ணி இப்போ தமிழ்நாட்டில் திறந்து விட்டு தமிழ்நாட்டில் அந்த தண்ணி போய்கிட்டு இருக்கிற நிலைமை என்பது ஏற்படுது. கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 60-70 டிஎம்சி தண்ணி தேவை அது தமிழ்நாட்டுக்கு கடல்ல போய் கலக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டது. இது ஆரம்பத்திலேயே கொஞ்சம் தண்ணியை குறைச்சி அவங்க அணையில இருக்கக்கூடிய நீர்மட்டத்தை குறைச்சிருந்தா கூட இந்த கிடைக்கிற தண்ணியை இவ்வளவு வேகமா திறந்து விட்டுருக்க